CA Intermediate Auditing Chapter number 6 Audit Documentation. இப்போ நான் சொல்ல போறது next 3 minutesக்கு சூப்பரா நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா audit documentationல இருந்து 5 important areas நீங்க தெரிஞ்சுக்கலாம். So first audit documentation எடுத்துக்கிட்டீங்கன்னா what is the objective of audit documentation? நம்ம ஏன் audit documentation பண்ணணும் அது first தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது audit documentation பண்றதுனுடைய purpose என்ன? இது ஒரு 4 marks question. What is the purpose of audit documentation? That is the second question. தேர்ட் கொஸ்டின் என்னன்னா ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷனை நம்ம எந்த ஃபார்மேட்ல அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம ஆடிட்டர் டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபார்ம் எக்ஸ்டென்ட் கண்டென்ட் அதாவது ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் அது என்ன அது ஒரு 4 marks கொஸ்டின். அதுக்கு அடுத்தது அந்த ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா நீங்க என்னென்ன ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணீங்களோ அதோட நேச்சர் டைமிங் எக்ஸ்டென்ட் அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 marks கொஸ்டின் என்ன வரும்னா நேச்சர் டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நம்ம எப்படி டாக்குமெண்ட் பண்றது? அப்போ நேச்சர் டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டாக்குமெண்ட் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கும்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் அனதர் கொஸ்டின். இது எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்களா? அடுத்தது நீங்க வரப்போறது என்ன அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் சிச்சுவேஷன்ல பார்க்க போறது வந்து என்னன்னா கம்ப்ளீஷன் மெமோராண்டா அப்படின்னு இருக்கும். கம்ப்ளீஷன் மெமோராண்டா என்ன? இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம் 10 நாள் அங்கேருந்து டேக்கிங் ட்ரீட்மெண்ட் 10 days முடிச்சு நம்ம வெளில வரும்போது ஜஸ்ட் 2 days ஷீட் ஒன்று கொடுப்பாங்க. அது பேர் வந்து டிஸ்சார்ஜ் சம்மரி. அந்த 10 நாள் 15 நாள் நமக்கு வச்சு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அது 2 பேப்பர்ல சம்மரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்டையர் ஆடிட்டை ஒரு 2 pagesல நீங்க சம்மரைஸ் பண்ற மாதிரியான ஒரு கணக்கு. அதுக்கு பேர் கம்ப்ளீஷன் மெமோராண்டம். அது மட்டும் கிடையாது, ஒரு ஆடிட்டை நீங்க முடிக்கிறீங்கன்னா அந்த வருஷத்தினுடைய என்டையர் விஷயங்களை நீங்க ஒரு ஆடிட் ஃபைல போட்டு பக்கவா டாக்குமெண்ட் பண்றீங்க. அதுக்கு பேர் ஆடிட் ஃபைல். அந்த ஆடிட் ஃபைல ஆடிட் ரிப்போர்ட் டேட் இருக்கு இல்லையா அதுல இருந்து 60 நாளுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த 60 நாள் அப்படிங்கிறது முழுக்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க். அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ வித்தின் 60 daysக்குள்ள நீங்க ஆடிட் ஃபைல ரெடி பண்ணணும். அதுதான் டைம். நீங்க என்ன ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறீங்களோ அது 7 வருஷத்துக்கு மினிமம் மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் த ரிட்டென்ஷன் பீரியட். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆடிட் டாக்குமெண்டேஷன்ல யூ கவர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஏரியாஸ். ஓகே, அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஒவ்வொரு இடத்துலையுமே ஆடிட் டாக்குமெண்டேஷன் வந்து யாரோட சொத்துன்னு கேட்பாங்க. இட் இஸ் அ சொத்து ஆஃப் த ஆடிட்டர் ஒன்லி. ஓகே, அண்ட் தென் அவர் விருப்பப்பட்ட அவர் வந்து கிளையண்ட்டுக்கு கூட ஹி கேன் மேக் போர்ஷன்ஸ் ஆஃப் ஆர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் அட் இஸ் ஓன் டிஸ்கிரிப்ஷன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஆடிட் டாக்குமெண்டேஷன் யாரோட அசெட் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் தி அசெட் ஆஃப் தி ஆடிட்டர் தான். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. டீடைல்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் அபவுட் தி சாப்டர் நம்பர் 6 வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன். நீங்க அந்த லிங்க்கு போனீங்கன்னா யூ ஹேவ் லைக் 5-6 minute வீடியோ. அதில் நான் உங்களுக்கு எக்ஸாக்டா ஒவ்வொரு கொஸ்டினும் என்னென்னது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டூ வாட்ச் அவுட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. நாளைக்கு சூப்பரா எக்ஸாம் எழுதுங்க. ஓகே.